களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதின நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வுக்கு எப்படிலாம் செயலாக்கி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையை நம்பி நோவா அவன் குடும்பமும் காக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். வார்த்தையை நம்பி அவர் கட்டாந்தரையிலே கப்பல் கட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். இந்த வசன வார்த்தையை ஒட்டி ஒரு சகோதரன் எப்படி வாழ்வை அமைத்துக் கொண்டான் என்று கூட 2 சாமுவேல் புத்தகத்தை பார்த்தோம். ஆபிரகாமுக்கு குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி எங்கே போவது என்று தெரியாத நிலைந்து கூட அவர் புறப்பட்டு போனார். ஆண்டவர் தன்னுடைய வாக்கின் படியாக அந்த ஆபிரகாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து பேசினார் என்பதை நாம் சிந்திக்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலை உண்டானதை நான் குறிப்பிட்டேன். இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது, பொதுவாக பைபிளை பார்க்கிற பொழுது நிறைய மக்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 நபர்களை குறிக்கிறேன், புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 நபரை குறிக்கிறேன். இந்த பழைய ஏற்பாட்டில் நபரை குறிக்கிற பொழுது நான் என் அன்புக்குரியவர்களே நிறைய மக்களை சொல்லணும், நிறைய காரியங்களை சொல்லணும். ஆனால் கூட தூய ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். நானாக சொன்னால் அது ஒன்று உதவாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ, எதை சொல்லுகிறாரோ அதை சொன்னால்தான் ஆசீர்வாதம். இப்பொழுதும் தூய ஆவியானவர் உணர்த்துகிறதை நாங்கள் சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் இறை செய்தியை கேட்ட அநேக சகோதரர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு சொன்னார்கள், இவ்வளவு மகத்துவமான காரியங்களை என்னுடைய அறிவுக்கண்களை திறந்து விட்டீர்கள் சொன்னார்கள். அறிவுக்கண்களை திறந்து விட்டீர்கள் சொன்னார். இனி நாட்களில் பைபிளை தவறாமல் படிப்போம் என்று சொன்னார்கள். நல்லது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்க செய்திருக்கிறார். படிப்பதோடு மட்டுமல்ல பிரியமானவர்களே, அருள் வாக்கு, அந்த வாக்கு எனக்குரிதாய் கொண்டு வாருங்கள், தனக்குரிதாய் கொண்டு வாருங்கள். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன நிலையில் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் கடந்து வரும், பிரச்சனைக்கு கடந்து வரும். ஒப்புக்கொடுங்க, படியுங்க, வாழ்வாக்குங்க ஆண்டுடைய வார்த்தையை. நாளை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு நபரை குறித்து நான் நினைக்கிற பொழுது தூயாவின் உணர்த்துகிறார். யோசுபாத் என்கிற ஒரு அரசனை குறித்து நான் கொண்டு வருகிறேன். அவரை குறித்து பயங்கரமான ஒரு கருத்து, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கருத்து அவர் தனக்கு இன்றைக்கு. யோசுபாத் 2 குறிப்பேடு புத்தகம் தான், 2 குறிப்பேடு புத்தகத்தை நீ பார்ப்பிலானால் அதில் அந்த 20ஆம் அதிகாரத்தில் அவர் தொடக்கத்தில் அப்படியே சொல்லிட்டு வருவார். என்ன சொல்கிறாருனாக்க, யோசுபாத் என்கிற அந்த யோசுபாத் அந்த அரசனை எதிர்த்து, நாட்டை எதிர்த்து 3 ராஜாக்கள், அரசர்கள் போரிட வருகிறார்கள். 1, 2, 3 பேர் சேர்ந்து இந்த நாட்டை எதிர்த்து அழிச்சு போடுறதுக்கு, பிடிங்கிறதுக்கு வராங்க. ஒருத்தர்கிட்ட சமாளிக்கிறதுக்கே இந்த யோசுபாத்தால் முடியாது, ஏன்னா சிற்றரசன் அப்படி நிலை. 3 பேர் எப்படி சமாளிக்க முடியும்? ஓடி போறார், அட்டு பிள்ளைம்பர ஆண்டவரே சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே ஒரு இறைவாக்கினர் வழியாக கடவுள் அந்த யோசிபாத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
இறைவாக்கின வழியாக கடவுள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த 20ஆம் அதிகாரம் படி பிள்ளைய படித்ததுனா உங்களுக்கு தெரியும். அந்த 20ஆம் அதிகாரம் கொண்டு வந்தாங்க. அதில் அந்த 15வது வசனத்தை படித்து பாருங்கள். அந்த சொல்லுவார், அந்த இறைவாக்கின வழியாக அங்கே சொல்லிட்டு வர ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது சொல்லி படித்து பாருங்க. அதில் படித்து வரணும். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே. இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. ஒரு இறைவாக்கின வழியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவாக்கின வழியாக பேசுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொன்ன உடனே அந்த யோசிபாத் என்ன நினைக்கிறார்? இன்றைக்கு இந்த போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது போர்னு சொல்றாங்க. இன்றைக்கு நீங்க அவளுக்கு முன்னாடி படையெடுத்து நீ போனா போதும், படையெடுத்து நீ போனா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கன்னு அங்க அப்படியே சொல்லிட்டு வருவார். என் அன்புக்குருகளே, யோசிபாத் அந்த வார்த்தையை நம்புறாரு. விசுவாசித்து கடந்து போறார். எப்படி தெரியுங்களா? பார்க்கணும். என் அன்புக்குறவுகளே, அந்த 21வது வசனத்தை நீ படிப்பீங்களானாக்க, அந்த வசனத்தை படிப்பீங்கனாக்க, ஒரு படைக்கு போறார். யாரு? யோசிபாத் படை எடுத்துட்டு போறார். படைக்கு முன்னாடி ஒரு பாட்டுக்குழுவை அமைக்கிறார். பாடிக்கிட்டு போற மாதிரி சீட்டை பண்ணிட்டுருக்கிறார். ஏன் இந்த போர் உங்களுடையது இல்லை, ஆண்டவருடையது சொல்லப்பட்டனால ஆண்டவர் தானே போர் புரிகிறாரு. அந்த ஆண்டவரை மகிழ்ப்படுத்தி பாடும்படியாய்த்தான் அந்த 21வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே பாட வேண்டியது. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது. அவருடைய பேரன்பு என்று உள்ளது. நல்ல பாட்டு, கிட்டாரெல்லாம் வாசிக்கிட்டு, மத்தளெல்லாம் வாசிக்கிட்டு, அப்படியே பாட்டுக்குழு பாட்டு பாடிட்டு போறாங்க. சண்டைக்கு போறவங்க, போர்க்களத்துக்கு போறவங்க, படைக்கு முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அவரு ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாங்க சண்டைக்கு. ஆண்டவர் அப்படி எல்லாம் கை தட்டி பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றென்றும் உள்ளது, அல்லேலூயா. அப்படி பாடி பயங்கரமான இசைக்கருவிலாம் வாசி பாடிப்பட்டு போறாங்க. வார்த்தையை நம்பி படைக்க போறார். என்ன நடந்தது தெரியுங்களா? என்ன நடந்தது? என் அன்புக்குருவிகளே, இவங்க போர்களுக்கு போகிறாங்க. அது மலைக்கு அந்த புறம் தான் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு அந்த புறம் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் வரப்போகிறாங்க. இவங்க அப்படி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த 3 படையில்லவா, போர்வர்கள் அல்லவா, படை வீரர்கள் அல்லவா, 3 படை, இந்த ஒரு அரசு, இது ஒரு அரசு, இது ஒரு அரசு, 3 அரசர்களை சேர்ந்து தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே போகிற பொழுது 24 வசனம் பார்க்கிற பொழுது படிக்க சொல்லு. 24 படிச்சு பாருங்க. யூதா மக்கள் பாலை நில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடைப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டுகொண்டனர். யாரும் உயிர் தப்பவில்லை என்பதை கண்டுகொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி 3 பேர், இவங்க 2 பேரும் சேர்ந்து இவளுக்கு ஒருத்தர், இவன் நம்ம போயிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சாச்சுனாக்க நான் பிடிக்கலான்ட்டுக்கு, அடுத்து இவன் போட்டுக்கு, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு எல்லாருமே போட்டு உயிர்த்த கூட உயிர் இல்லை, எல்லாரும் பிணமாக கிடந்தாங்க. ஆண்டவர் தானே போர் புரிகிறார்களவா? என் அன்புக்குருளே, எத்தனை அருமையான கருத்து. என் அன்புக்குருகளே, இதை சொல்லுகிற பொழுது எனக்குள்ள ஒரு சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று நான் தூயால் உணர்த்தப்படுகிறேன். இந்த கருத்தை சாட்சி சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தூயான உணர்த்தப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். ஒரு சகோதரி
நல்ல ஜெபவழி பாட்டிலே கலந்து கொண்டு பைபிளை தவறாமல் படித்து விசுவாசத்தோடு கூட இருக்கிற ஒரு பக்தியுள்ள விசுவாசமுள்ள ஒரு சகோதரி. அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிகிற அலுவலகத்திலே மற்ற மக்கள் எல்லாம் இவளை இல்லாது பொல்லாது சொல்லி பெரிய நிலையிலே தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இல்லாது பொல்லாது சொல்லியிருப்பாங்க. மேலே அந்த அதிகாரி வருகிற பொழுது, அந்த ஆபீசர் வருகிற பொழுது இவளை பற்றி சொல்லி அந்த ஆபீசர் வந்து இவளை ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு மட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த சகோதரி மிகுந்த வேதனைப்படுவாங்க. ஒரு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரத்துக்குள்ள பார்த்தோன்னா இன்றைக்கி என்ன நடக்குதோ என்ன பண்ணவங்களோ தெரியலன்னு சொல்லி போயிட்டு வாங்க. இப்படியா நம்பிக்கைக்குள்ள அந்த சகோதரி இருந்தாங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து பிரதர் இந்த மாதிரி தான் இருக்குது பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் பைபிள் படிக்கிற மகள் தானே, ஆண்டவர் உனக்கு சொல்கிற வார்த்தையை நீ படித்து பார்த்தீங்களான்னு சொன்னேன். பைபிளை எடுங்க, ஏசியா புத்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை எடுத்து நீ படியேன்னு சொன்னேன். அந்த பாப்பா சகோதரி மகள் எடுத்தா படிக்கும்போது அவங்க எடுத்து படிக்கும்போது அவங்க அப்படி பாருங்க, அதை நிறுத்தி படித்தாங்க. நீங்கள் எடுத்து படிங்க. உங்களுக்கு அப்படி அன்புக்குற ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுடைய பக்கத்து வீட்டிலே இப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் இந்த வார்த்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். இந்த வசன வார்த்தை படிச்ச உடனே அந்த பாப்பா என்ன பண்ணா தெரியுங்களா? உடனே எடுத்து அந்த வசன வார்த்தையை ஆண்டவரேன்னு சொல்லி முத்தம் கொடுத்தாங்க. அதுக்கு படிச்சிருக்கு, ஆனால் இது எடுத்து கொண்டு வரல. எனக்கு அது எடுத்து விட்டாங்க. அப்போ அந்த சகோதரி எடுத்து முத்தம் கொடுத்து வரல, உள்ளத்தின் ஆழத்தில் விசுவசித்தார்கள். ஆண்டவரே உடைய வசன வார்த்தைப்படியாக நடக்கணுமேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. நடந்ததுக்கு பார்க்கணும். என் அன்புக்குறவுகளே, அந்த சகோதரி யாரெல்லாம் வெறுத்து செட்டப் பண்ணாங்களோ அத்தனையும் அவுட் ஆயிட்டாங்க. அந்த அதிகாரியே மனம் முடிஞ்சு போயிட்டு, உன்னை பற்றி எல்லாம் தப்பாக சொன்னாங்கம்மா, இது ஒன்றும் பயப்படாத, உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ட்டுருக்கு. ரொம்ப இருக்கும். கொஞ்சம் நாளைக்குள்ளாக அந்த வசன வார்த்தை விசுவசித்து ஆண்டவரே உடைய வாக்கும்படி நடக்கட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். கொஞ்ச நாளைக்குள்ளே பயங்கரமான ஒரு மாற்றம். பிரியமானவர்களே, இதை குறித்து நான் நிறைய சொல்லலாம். இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு சகோதரன், ஒருவேளை இந்த நேரத்தில் கூட அந்த சகோதரன் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த சகோதரன் இப்படி தான் சொன்னிருக்கு, பிரதர் எங்கள் ஆஃபீஸில் இப்படி பயங்கரமான புரட்சி விட்டாங்க, என்னை அங்கேயும் தொந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லாத பொல்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் ஆஃபீஸர்கிட்ட இப்போ எனக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர்ன்னு சொன்னான்ருக்கு. நான் சொன்னேன், நீ ஏன் கவலைப்படுற? நீ ஆண்டவர் நம்பு. நீ வழிபடுகிற ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் நம்பு. அவர் நம்முடைய ஆண்டவர், உனக்காக யுத்தம் செய்கிறவர், உனக்காக போராடுகிறவர், உனக்காக வழக்காடுகிறவர், உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர்னு சொன்னேன். அது சகோதரன் பாருங்க இன்றைக்கு நான் இருக்கேன், நீ பார்க்கணும் இருக்கேன். அதே இதில் எஸ்ஐயா புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தை அந்த தம்பி சகோதரனுக்கு கொடுத்தேன். இப்போ அந்த சகோதரி பார்த்துட்டு இருப்பான். ஆண்டவருக்கு எஸ்ஐயாவில் 41-11 வசனத்தை அந்த தம்பிக்கு சொன்னேன், எடுத்து கொடுத்தேன். அந்த தம்பி படித்தான். உனக்கு எதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் ஒழிவர். உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். எப்படி வார்த்தை! யாரு சொல்றார் இந்த வார்த்தை? யாருக்கு சகோதரமே இந்த வார்த்தை? யாரு? உங்களுக்கும் எனக்கும். உங்களை பற்றி இல்லாத பொருளாக கேஸ் போட்டாங்களா? கோர்ட்டில் கேஸ் இருக்குதா? வழக்கு இருக்கா? உங்களை பற்றி இல்லாத பொருளாத நிலை பண்ணிட்டு இருக்கிறாங்களா?
ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை இதுதான். அந்த சகோதரன் விசுவசித்தான். பாருங்க, அற்புதமான காரியத்தை பார்க்கிறான். இதை நான் ஒவ்வொன்றும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். பாருங்கள், யோசிபாத் அப்படித்தான் செஞ்சான். இந்த யோசிபாத் சொல்லுகிற பொழுது உடனே தோயனத்தை யோசிபாத் சொல்லுகிற பொழுது எனக்கு இன்னைக்கு யோசுவா பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். யோசுவா பற்றி சொல்லணும், அதை யோசுவா சொல்ல தேவையில்லை. ஏன் தெரியுங்களா? யோசுவா பார்க்கணுன்ட்டுக்கு அந்த அவர் படையெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. முன்னாடி பார்த்தனா எரிக்கோ கோட்டை இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் போக முடியல, எரிக்கோ கோட்டை இருக்கிறது. என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்படிலாம் செய், இப்படிலாம் செய். உடன்படிக்கை பேழை தூக்கிட்டு ஒரு நாளைக்கு அப்படி சுற்றிட்டு வரட்டும், 7ஆம் நாள் வரட்டும், போகட்டும் சொல்லுகிறார். அந்த எரிக்கோ கோட்டை, அந்த கோட்டை ஒடிந்து போகிறது. ஆண்டு வார்த்தையை நம்பி யோசுபாத் அங்கே செல்லுகிறார். யோசுவா சொல்லுகிறார். அந்த யோசுவா சொல்லுகிற பொழுது பார்க்கணும். இதை பார்த்து நான் சொல்ல நிறைய சொல்லிட்டு இருக்கணும். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கிறதா? தடை இருக்கிறதா? யோசுவா எப்படி செய்தார்? அதன் மாதிரி கொண்டு வாங்க. உங்களுக்கு முன்னாடி போகிறவர் எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு உங்களுக்கு முன்னாடி அவர் செல்வார். எடுக்கான வாசகர். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொன்று சில நான் அதுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வரலான்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 வரலை குறித்து சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் வரலான்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது அன்னை மரியாவை நான் கொண்டு வர விரும்புகிறேன். தாய் மரியாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்புக்குறவர்களே, மரியாதை குறித்து நான் சொல்லுகிற பொழுது நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. எல்லாரும் நீங்கள் கண்டது கேட்டது அனுபவித்து அந்த அன்னையை பக்தியாக வணங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை, எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட தூயால் உணர்த்தப்பட்ட சில கருத்துக்களை உங்கள் முன்னு வைத்து அந்த அன்னையுடைய பக்தி சித்திலே கடந்து போக முடிச்சிருக்கிறேன். இந்த உலகமெல்லாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே தோன்றி தன்னுடைய தூதனை அனுப்பி சொல்லுகிறார். அந்த அன்னை மரியாவிடம், அந்த கன்னி மரியாவிடம் ஆண்டவர் அனுப்பி சொல்லுகிறார், ஒரு மகனை பெற்றெடுப்பீங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரடிப்பீங்கன்னு சொல்லி. அவருடைய கணவர் யோசேப்பு சொல்லுகிற பொழுது இயேசு என்கிற பெயரடிவீங்க, இயேசு என்கிற பெயருக்கு அவர் மக்களை ரட்சிப்பர், மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கும். வசன வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே இந்த அம்மா அவங்க அப்படி சரண்டர் ஆகிறாங்க. இந்த உலகம் கண்டிராத கேட்டிராத ஒரு வார்த்தை தான். என்ன? கன்னி கருதாங்கி என்ற கருத்து. கணவனை அறியாதவர் கருதாங்க கருத்து. ஆனால் ஏற்றுக்கிட்டாங்க. லூகாஸ் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது முதல் அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தான். லூகாஸ் நற்செய்தி முதல் அதிகாரம் 38வது வசனம் தான் நமக்கு சொல்லுகிற கருத்தை பார்க்க முடியும். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். கன்னியானவள் கருதாங்கிறார். என் அன்புக்குள்ளே அதன் நிகழ்வை பார்க்க அந்த சொல்லுகிற பொழுது உன்னுடைய உறவினான எலிசபெத் இப்பொழுது 6ஆம் மாதம், ஆறாம் முடியாது ஒன்றுமேல சொல்லிக் கொடுப்பார். உடனே இந்த அம்மா எலிசபெத் அம்மா சந்தித்து அவன் வாழ்த்த போவாங்க. அந்த எலிசபெத் அம்மாவா சொல்றது இங்கே சொன்னாங்க, உடனே புறப்பட்டு போகிறாங்க. சொல்கிறாங்க, உடனே கேட்டாங்க, உடனே புறப்பட்டு போகிறாங்க. அங்கே போய் எலிசபெத் அம்மா வாழ்த்துக்கிற பொழுது அந்த அம்மா சொல்கிற வார்த்தை பாருங்க. அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கும் 48வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் 45வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 45ல் லூகாஸில் முதல் 45 வசனம் சொல்லப்பட்டு அந்த பாரு கருத்து இருக்கும். சொல்ல பாருங்க. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். பாருங்க, ஆண்டவர் உமக்கு சொன்னவர் நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவன் சொன்னாங்க. இது ஆண்டுடைய தாய் அடியாண்டு வர விட்டு நான் பேறு பெற்றவன் சொல்லி கொண்டு வராங்க. உடனே நடக்குது எல்லான்ட்டுக்கு. என் அன்பு கருவுகளே, பார்க்கணும் கண்ணித்தான் என்றிருக்கும். இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பு கருவுகள் நிறைய சொல்ல வேண்டியிருக்கேன். அன்று பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அன்னாள் என்கிற ஒரு இருக்கிறார். அவர் மலடி குழந்தை பாக்கியம் இல்லை.
ஆண்டு சமூகத்தில் கண்டி கதறி அழுகிறார். அப்ப அழுகிற பொழுது ஏழி என்கிற அந்த குருவானவர் சொல்லுகிறார், ஆண்டு ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நீ கவலைப்படாத, மன நிறைவோடு போன்னு சொல்றார். உடனே அந்த அம்மா அண்ணால் அந்த அந்த வார்த்தையை நம்பி அதிலிருந்து ஒன்றும் சாப்பிடல, சந்தோஷம் போயிட்டே இருக்கிறாங்க. நீ பார்ப்பீங்கன்னா படிச்சிருப்பீங்க, 1 சாமுவேல் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இதை நான் சொல்லுகிற பொழுது என் பிரியமான பிள்ளையை தூய ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். என்னுடைய ஊழியத்தின் பாதிலே 29 ஊழியத்தின் பாதிலே அநேக சகோதரிகள் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். தரும்பிள்ளை கார்மேல் தியான ஆசிரமம் இருக்கிறது. அங்கே அந்த 65 கூட இணைந்து நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கிற வருகிற மக்களை பார்க்கும் பொழுது எத்தனை சாட்சியம் குழந்தை பேருக்கான காட்சியம் பார்க்க முடியும். நான் என்னிடம் யாராவது குழந்தை பாய்க்கும் இல்லைன்னு சொன்னால் அவர் நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எடுங்க, எசையா புத்தகத்தில் 66ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுங்க, படிங்க, அதை விசுவசிங்க, அதுக்கு ஜெபிங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை இந்த வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதிருப்பானால் தயவுசெய்து எடுங்க. ஆண்டவர் பேசுகிறார், எடுங்க. ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்து படிங்க. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். எத்தனை அருமையான வார்த்தை! இதை நீ நம்புறீங்களா சகோதரமே? இது உலகப்பிரமான பக்தி முறைச்சில போட்டுக்கூடாது. ஆண்டுடைய வசன வார்த்தை, இது ஆண்டுடைய அருள் வாக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத சகோதரிக்கு ஆண்டவர் கொடுக்க அருள் வாக்கு இது. அது உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. வானத்து மலையும் பனியும் பூமியில விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பசுமை உண்டு பண்ணும். கொண்டு வரணும். எத்தனை சாட்சி நான் சொல்ல முடியும் தெரியுங்களா? ஓ, பயங்கர சாட்சி. இதை சொல்லுகிற பொழுது தூயான உணர்த்தர ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். நான் ஒரு முறை நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்துல நற்செய்தி அறிவிக்க போகிற பொழுது எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க எனக்கு ஜவுளி பாட்டிலே கலந்து கொண்டுகிற ஒரு சகோதரி தான். அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறவர்கள். அந்த சகோதரி ஃபோன் பண்ணி, பிரதர் ரத்னாவுக்கு டெலிவரி பிரதர், ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் பிரதர், காருக்கெல்லாம் சொல்லிட்டோம், கார் வர்றது பிரதர், அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணிக்க சொன்னாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்க அவங்க காருக்காக நான் ஃபோன் பண்ணிட்டோம், கார் வந்துடும் பிரதர், நாங்கள் கூட்டி போகிறோம், அவளுக்காக ஜோம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படியா, ஓகே, நான் ஜோம் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு ரத்னா கிட்ட நீ சொல்லணும். ரத்னா கிட்ட சொன்னோம், ஏசியா 66ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை ரத்னாவை படிக்க சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன். இந்த சொல்லிட்டு அவன் வந்துட்டு இது நட்சத்திர அறிவிக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டேன். நான் ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் பிரசங்கம் முடிச்சுட்டு நான் போனேன். என் செல்லு பார்த்தா 3 மிஸ் கால் இருந்துச்சு. மீண்டும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா அது இவங்க ஃபோன் பண்ணிட்டுருக்கிறாங்களே சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு ஃபோன், என்னம்மா திரும்ப ஃபோன் பண்ணிட்டுருக்கிறீங்க, மிஸ் கால் பார்த்தேன், என்ன விஷயம்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, பிரதர் தேங்க்ஸ் பிரதர், ரத்னாவுக்கு வீட்டிலேயே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு பிரதர், ஆம்பளை பையன் பிறந்திருப்பான்னு. எப்படி? நான் அந்த மகளுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? எசையா 66ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேதனை வரும் முன்னே சீயோன் பிள்ளை பெற்றாள். பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகளை ஈன்றான் இருக்கு. பாருங்க, எத்தனை பெரிய கரிகாரத்தன் இருக்கு. அந்த வசனம் அந்த சொன்ன உடனே அவன் போயிட்டு அம்மா கிட்ட சொன்னேன், ரத்னா பிரதர் நான் ஃபோன் பண்ணா பிரதர் அந்த வசனம் எடுத்து படிக்க சொன்னாருமான்னு சொல்லிட்டேங்க. எடுத்து அந்த பாப்பா அந்த பைபிளை வச்சு மேலே வச்சுட்டு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. அந்த பைப்பை பாப்பா அப்படி ஜெபம் பண்ணாங்க. நடந்தது பார்க்கணும், குழந்தை பாக்கி அப்படி கொடுத்துட்டாங்க. நான் சொல்லணும் எப்படி இருக்கு, என் ஆண்டவருடைய வார்த்தை விசுவசிக்கணும் இருக்கும். ஆண்டவருக்கு
என் அன்பு சகோதரமே, இந்த நாளிலும் ஆண்டவராய் கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த இறைவசன வார்த்தை வழியாக, வேதம் வழியாக, விவிலியத்தின் வழியாக அருள் வாக்காய் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நிலையிலும் அவர் பேசுகிறார். எப்படிப்பட்ட நிலையிலும் அவர் பேசுகிறார். ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். இயேசு பேசும்போது என் உள்ளம் உருகுதே. இயேசு பேசும்போது என் உள்ளம் உருகுதே. அவர் வார்த்தை படிக்கும் போது என் வாழ்வு மாறுதே. அன்பின் தெய்வம் இயேசு, ஆறுதல் தருபவர், மார்பில் சாகிறேன், மகிழ்ந்து பாடுவே. அநேக சகோதர சகோதரிகள் சந்திக்கிற பொழுது அவர் சொல்வார்கள், உங்களுடைய இறைச்செய்தியை, விடுதலை நிகழ்ச்சியை நாங்கள் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு வசன வார்த்தையும் நாங்கள் எழுதி வைக்கிறோம், நோட்புக்கில் எழுதி வைக்கிறோம் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன். நீங்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் இறைவசன வார்த்தை எடுக்கணும். இன்றைக்கு எவ்வளவோ படிப்பறிவு இருந்து மக்கள் கூட இந்த பைபிளை படிக்கவில்லை, இறைவசன வார்த்தையை கேட்கவில்லை, அதை வாழ்வாக்கவில்லை, ஆண்டவரை அனுபவிக்கப்படவில்லை. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பேறுபட்டவர்களாயிருக்கிறீர்கள். கேட்பதோடு மட்டும் நின்றுவிடாதபடி இறைவசன வார்த்தையை நம்புங்கள், விசுவசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வாழ்வாய் மாறும். கடந்த நாட்களிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்தியும் உங்களுடைய உள்ளத்திலே அநேக கருத்துக்களை கொண்டு வந்திருக்கும். ஆம் என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் கொடுக்க கடவுள் தானே செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தானே இந்த செய்தியை கொடுன்னு சொல்லுகிறார். அது கொடுக்க வேண்டிய வழிகளையும் பணவதையும் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரமே, ஒருவேளை நீங்களும் இந்த ஊழியத்தை காணிக்கையால் தாங்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாங்கல. உதாரணமாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த பிறந்த நாள், திருமண நாள் வருகிற பொழுது எத்தனையோ செலவு செய்கிறோம் இல்லைங்களா? ஆடம்பரமான நிலையில செஞ்சு கொண்டிருப்போம். நிறைய விருந்து வைப்போம், மக்களுக்கு நிறைய நல்ல சாப்பாடு கொடுப்போம். அவரெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படி போயிட்டுருப்பார்கள். ஆனால் அதில் மேலான ஒரு விருது தான் இந்த இறைவார்த்தைங்கிற உணவை மக்களுக்கு கொடுங்க. உங்களுடைய திருமண நாளிலே, உங்களுடைய பிறந்த நாட்களிலே இறைவசன வார்த்தையை மக்களுக்கு கொடுப்பதற்காக கொடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் இந்த இறைவார்த்தை என்கிற உணவை உண்ணட்டும். அவர்கள் ஆத்மீக வாழ்க்கையிலே வாழ்ந்து வளரட்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இது உலகப்பரமான உணவை சாப்பிட்டு பொறுது அல்ல. நீங்கள் செய்வீர்கள் என்றால் செய்வார். நான் யாரிடம் பணம் கேட்பதில்லை. கடவுள் உங்களுக்கு உணர்த்தால் செய்யுங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் செயல்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கும்படியாய் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பைபிளை பார்க்கிற பொழுது நிறைய மக்கள் அது ஆணுடைய வார்த்தையை விசுவசித்து அதை வாழ்வாக்கி அனுபவித்தவர்கள் உண்டு. அது சொன்னால் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் நான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு 3 நபர்களை குறிப்பிட்டேன். நோவா, ஆபிரகாம், யோசுபாத் என்கிற ஒருத்தை குறிப்பிட்டேன். புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வருகிற பொழுது அன்னை மரியாதை குறித்து நான் சொன்னேன். அடுத்த ஒரு நபரை குறித்து நான் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று தூய ஆவியான உணர்த்துகிறார். சிமோன் இயேசுடைய சீடர். லூக்காஸ் நத்தியை நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்க அது 5ஆம் அதிகாரம். அது சொல்லுவோம். லூக்காஸ் நத்தி 5ஆம் அதிகாரத்தில் அதில் இரவெல்லாம் வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்க இரவு நேரத்தில் வலை போடுறாங்க.
வெறும் வலையெல்லாம் போட்டுட்டு விடிகாலம் காலையில் வந்துட்டு கரையில் வந்துட்டு அந்த வலையெல்லாம் பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இயேசு அங்கே வருகிறார். இயேசு அங்கே வந்துட்டு அந்த அவங்க படகை கொண்டு சொல்லி அந்த படகுல ஏறி அவங்க வந்துட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைய மக்கள் கூட்டம். ஆண்டவர் இயேசு எல்லா பிரசங்கங்களும் முடிச்ச பின்னாடி அந்த மீன் பிடிக்கிற சிமோனை கூப்பிட்டு யாரை சொல்லுவாருன்ட்டுக்கு அது சொல்லுவார். அது பாருங்க லூக்காஸ் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இருக்கும். அது சொல்வார். என்ன சொல்வாருங்க? அவர் பேசி முடித்த பின்பு அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க ஏன் சொல்றாருன்ட்டுக்கு அவர் பிரசவம் முடிஞ்ச உடனே சொல்றாரு. சிமோன் நோக்கி சொல்றாருன்ட்டுக்கு இன்னைக்கு இப்போ நீ போயிட்டு சொல்றாரு நாளத்துக்கு போயிட்டு வழி போடுங்க சொல்றாரு. இந்த 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இதை கேட்ட சிமோன் என்ன பண்றாரு? எனக்கு பதில் சொல்றாரு. ஏசு சொல்றாரு இப்படி போயிட்டு நீ ஆழத்துல போயிட்டு வலை போடுங்கன்னு சொல்றாரு. சீமோன் மறுமொழியாக ஐயா ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். உமது சொற்படியே வலையை போடுகிறேன் சொன்னார். 2 வசனத்தை பறிச்சு 4-5 வசனத்துக்கு போய் இயேசு சொல்றாரு போய் ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு நான் நைட்டு முழுசுமா இரவு முழுசுமா போட்டு ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் பலப்பட போறேன்னு சொல்லிட்டு பலப்பட போறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் பார்த்து கேட்டிருக்கணும் வார்த்தை தான். ஆணுடைய வார்த்தையை நம்பி போறேன்னு சொன்னார். பலப்பட போறான் போட்டார். என்ன நடந்தது? அங்க அந்த வலை அப்படியே அந்த வலை கிளியிற அளவுக்கு மீன் உள்ள வந்துடுது. வலை கிளிகளுக்கு முன்னுக்கு வருது. அப்போ என்ன பண்றாருக்கும் இது தாங்க முடியாதுன்ட்டு ஒரு விசில் அடிச்சு அங்க பக்கம் ஒரு இருக்கிற அந்த படகுக்காரனையும் அவனுடைய ஃப்ரெண்டு அவன் நண்பனுடைய பிறகு தம்பி வாயா இங்க இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு விசில் அடிச்சு கூப்பிட்டு அந்த பண்ணிட்டாங்க. நடந்தது பார்க்கணுக்கு பிரியமாக்குள்ளே அந்த 6-7 வசனத்தில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. நான் இதெல்லாம் பைபிளை படிக்கும்போது சும்மா அப்படியே கதையும் கட்டுரையும் படிச்சு போறதில்லை, படிச்சு கொண்டு வரணும். இப்படி இருக்கு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் செயல்படுகிற வார்த்தை. உயிருள்ளது ஆற்றல் கொடுத்தது. என் அன்புக்குறைகளே பார்க்கணும். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. கொண்டு வரணும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஒரு வேளை அந்த சிம்மன் அப்படிதான் பாடிப்பான் போடும் இல்லைங்களா? அப்படி படகு மாறி போடுது இருக்கு என் வாழ்நாட்டுக்கு. என் அன்புக்குள் இது நான் சொல்லுகிற பொழுது ஒரு சாட்சி நான் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். சாட்சி இது நிறைய இருக்குது, ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரன் கடன் பிரச்சனை. அவர் என்ன தொழில் செய்தாலும் அது ஒன்றும் வாய்க்கிறது இல்லை, தெரியுது. எல்லாம் நஷ்டப்பட்டு போறான். ஆரம்பிப்பான், கொஞ்ச நாளைக்கு பின்னாக்க அப்படியே டவுன் ஆகிட்டு ஒன்றும் இல்லாத போயிடும். கடை க்ளோஸ், தொழில் க்ளோஸ். அடுத்து கடன் வாங்கிட்டு அடுத்து வர ஆரம்பிப்பாங்க. அது கொஞ்சம் அப்படியே போகும், அப்புறமா திரும்ப அப்படியே அதுவும் உள்ள போயிடும். இப்படி கடன் வாங்கி வேலை செஞ்சு எல்லாம் நஷ்டப்பட்டு போட்டு மனசில் பாரத்தோடு கூட ஒரு சகோதரன் வந்தான்.
அந்த சகோதரன் வந்தபோது நான் அந்த சகோதரன்கிட்ட நீங்கள் பைபிள் படிப்பீங்களான்னு கேட்டேன். இங்கே படிக்க இல்லை பிரதர், டைம் இல்லை இல்லை. யோசுவா புத்தகம் எடுத்து நான் அவர்கிட்ட கொடுத்தேன். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 8-9 அவர்கிட்ட கொடுத்தேன். யோசுவா புத்தகம் 1 அதிகாரத்தில் 8-9 கொடுத்தேன். பார்க்கணும் முறையோட. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இந்த திருச்சட்ட நூல் முன்னிட்டு அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து. இரவும் பகலும் இது தியானம் செய்து. இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். இந்த திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து இது உள்ளதெல்லாம் கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லுமிடம் நலம் பெற வெற்றிக்கு. அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் இருக்குதே, 9வது வசனத்தை நீ படிச்சு பார்க்கணும். அதுல எப்படி சொல்றார் பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன்னு இந்த வசனத்தை வாசித்த மகன் அப்படியே கண் கலங்கி போனான். ஆண்டவர் சொல்லுகிறார் திருச்செந்தூருக்கு. அப்படி அந்த சகோதரன் ஒவ்வொரு நாளும் வீடியத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அவன் தொழிலை ஆசீர்வதித்தார். நல்ல வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டார். இந்த வசனத்தோடு கூட ஒட்டி வசனத்தை பார்த்து திருப்பாடலில் 2-3 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 2-3 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய வசனத்தில் இன்பம் காண்பவராய் அதை அல்லும் பகலும் வாசித்து தியானித்து பேர் பெற்றார். அவர்கள் வாய்க்கால் வார்த்தை நடப்பட்ட மலத்தை அவர் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை ஒட்டிய வசனம் தான் அது. திருப்பாடலே முதல் திருப்பாடலே 2-3 வசனம் குறித்து வச்சுக்கிட்டு படிச்சு பாருங்க. அவன் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவான். அந்த சகோதரன் செய்கிற தொழில் ஆசிரியப்பட்டது. சொல்லப்பட்ட வாசனை வரை கவனமாக கடைபிடித்து அது சொல்லப்பட்ட வாசனை கவனமாக கடைபிடிக்கும் சொல்லிட்டு இருக்கேன். சகோதரன் என்ன தெரியுங்களா? இந்த மலாக்கியா 3 அதிகாரம் 10வது வசனம் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. மலாக்கியா 3 அதிகாரம் 10வது வசனம் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து படித்த போது அவருடைய உள்ளத்தில் குறித்து சொன்னது. மலாக்கியாவிலே 3 அதிகாரத்திலே 10வது வசனம் அவருடைய மனசில் அந்த வசன வார்த்தை அன்று கடவுள் அவரோடு பேசுகிறார். அந்த வசனத்தை படித்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் இல்லத்திலே உணவு இருக்கும் பொருட்டு 10 ஒரு பங்கு முழுவதிலும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படகிலின் ஆண்டவர். இதை படிச்ச உடனே நான் சகோதரன் பார்த்தான். நம்முடைய வருமானத்தில் 10 ஒரு பங்கு அந்த பைபிளை படிக்க அவனுக்கு ஒவ்வொன்றும் அவனுடைய மனக்கரம் திறந்து கொண்டு வரான். என் அன்புக்குறர்களே, அன்றிலிருந்து அந்த சகோதரன் அவனுடைய வருமானத்தில் 10 ஒரு பங்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சிருவான். லேவியர் பத்தம் சொல்லப்பட்டிருக்கோம். அவர் எடுத்து ஆண்டவருக்குண்டு தன்னுடைய பருவத்தில் பிரிச்சு வையின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது ஆண்டவருக்குண்டு பிரிச்சு வையின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவருக்குரியது அதை பிரிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் படித்தான் சகோதரன். வருமானத்தில் எடுத்து பிரித்து வைக்க ஆரம்பித்தான். என்ன நடந்தது? என் அன்புக்குறர்களே, வானத்தின் கதை திறந்து பொங்கி ஒடிமுடி ஆரம்பிச்சுருக்கு. அவன் தொழில் சாதாரணமான தொழில ஒரு ஃபேக்டரியாகவே மாறிவிட்டது. சாதாரணமான தொழில் செய்தவன் ஒரு பெரிய ஃபேக்டரி முதலாளியாக மாறிப்போனான். ஆண்டவர் ஆசிரியக்க வல்லவராக இருக்கிறார். 10 ஒரு பங்கு என் முழுவதும் என் கந்தத்தை கொண்டு கூட்டுங்கள். அங்கே உணவு இருக்கும் பொருட்டு உணவு என்ன உணவு? இறை வார்த்தைங்கிற உணவு போகணும். ஆலயத்தில் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய மகிமைக்காக
கொடுக்கணும், ஆண்டவர் மகிமைக்காக கொடுக்கணும். அந்த சகோதரன் பார்க்கணும். என்கிட்ட முதல்ல ஆரம்பத்தில் வந்து இப்படி கேட்டான், இன்னைக்கு எவ்வளவோ உயர்ந்து போயிட்டான். இன்றும் என்னுடைய ஊழியத்தை அவன் காணிக்கினால் தாங்கிக் கொண்டே இருக்கிறான், தாங்கிக் கொண்டே இருக்கிறான். பெரிய நாளில் மாறி போயிட்டான். இன்னும் கூட மறக்காமல் ஊழியத்தை அந்த அவருடைய என் இல்லத்திலே உணவு இருக்கும் பொருட்டு அவருடைய கொடுக்கின்ற காரியம் போயிட்டு கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஊழியத்தின் பார்த்துல நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி கொடுங்கன்னு கேட்கறதே கிடையாது. இந்த ஊழியத்துக்காக கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன். எனக்கு ஆண்டவர் இந்த புத்த ஊழியத்தை கொடுத்தார், தேவ ஒளிங்கிற புத்த ஊழியத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், என்ன சொல்ல தெரியுங்களா, எந்த விதமான விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யார்கிட்ட நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்வேன் சொன்னார். இப்படிப்பட்ட அன்பு பிள்ளைகளோடு கூட உள்ளத்திலே பேசியிருக்கிறார், பேசித்தான் கொடுக்க செய்கிறார். சிலருடைய பண காரியம் கொண்டு, சிலருடைய காணிக்கை கொண்டு அநேகருக்கு இலவசமாக புத்தகம் சென்று கொண்டிருக்கிறது. சிலருடைய காணிக்கை கொண்டு அநேகருக்கு இலவசமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த புத்தகத்தை நீ பெறவில்லை என்றால் உங்களுடைய முகவரி எனக்கு அனுப்பி வையுங்கள், உங்களுக்கு நான் புத்தகம் அனுப்பி வைப்போம். பணத்தை குறித்து காணவில்லை, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசினால் செய்யுங்கள். இலவசமாக எவ்வளவு முகவரி அனுப்பினாலும் அத்தனை பேருக்கு நாங்கள் புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். இறைவசன வார்த்தை மக்களுக்கு போகணும். எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த புத்தக ஊழியம், இந்த தொலைக்காட்சி ஊழியம். இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவை இல்லைங்களா? ஆனாலும் கூட ஆண்டவர் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மறைமாவட்ட ஆயர் இதை பார்த்து வியப்படுவார், எப்படி நடத்த சொல்லுவார். இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து செல்லணும். சிமியோன் இரவு முழுதும் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அவர் வலை வீசினார். வலை வீசினாலே என்ன நடந்தது? திரளான காரியங்களை பெற்றார். 2 படகு நிறைய முழுகிற அளவுக்கு விட்டார். அதே போல ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வார்த்தை இது. சிமியோன் சொன்ன ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி சொல்லி அவர் சொல்லி கடந்து போல இந்த வசன வார்த்தையை நம்பி கடந்து போங்க, செயல்படுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய வசன வார்த்தையை நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இது சொல்லிக் கொண்டிருக்கும் வேற ஒரு நபரை குறித்து கூட சொல்லணும். ஒருத்தர் உணர்த்துறார், நூற்றொரு தலைவர். அடுத்த ஒரு நபரை குறித்து கூட சொல்லணும்னு உணர்த்துறார். அது சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நூற்று தலைவர் சொல்லும் போது மத்திய நற்செய்தியில் 8ஆம் அதிகாரத்தில் அது முதல்ல இருந்து 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி லூக்காஸில் கூட சொல்லப்பட்டிருக்காரு. அது மத்தியில் குடும்பத்தில் லூக்காஸில் கூட 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதனால் ஒரு நூற்று தலைவன் அவனுடைய மகனுக்கு அவங்க பிள்ளைக்கு உடம்பு சமம் இல்லை. அப்போ இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறாரு, குணமாக்குறாரு. அவர் பேசினாவே நோய் குணமாகிறது, அவர் தொட்டா குணமாகிறது. இன்னெல்லாம் கேள்விப்பட்டு அந்த நூற்று தலைவனும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, பதகரே, என்னுடைய பையன் உடல்நலம் மட்டும் இருக்கிறான், படிக்கல இருக்கிறான், எல்லாம் கூட முடியல, என்னை கொண்டு கூட முடியல, அவ்வளோ நல்லா இருக்கிறான். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்ன, நீங்கள் வந்தால் அவன் குணம் பெறுவான். இப்படி இருக்கான் ஆண்டவரே, என் பையன் இப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. என் பையன் இழ முடியாத நடுவில் படுக்கையில் இருக்கிறான், வேற ஒரு சொல்லிருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்க, நான் உங்கள் வீட்டுக்கு உங்கள் பையனை தொட்டு அவனை குணப்படுத்துவேன் சொல்றார். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த நூற்று தலைவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 8ஆம் அதிகாரம் மத்தியில் எத்தனை தானே, மத்தியில் 8 படிச்சு பாருங்க. நூற்று தலைவர் மறுமொழியாக, ஐயா ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். என் பையன் நலமடைவான். ஏன்னா எனக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க. 100 தலைவன் நான், எனக்கு கீழே 100 பேர் இருக்காங்க. ஒருத்தன் போடானா போறான், வாடானா வரான், செய்யறானா செய்யறான், அது பண்றான் செய்யறான். நான் சொல்ல செய்யறேன், 100 பேர் செய்யறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஐயா என் பையன் குணமானு. அற்புதமான ஒரு கருத்து பிரியமானே.
ஒரு அர்ச்சனை. அப்போது உன் விசுவாசம் பெரியது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் பார்த்துலன்னு சொல்லுவாங்கன்ட்டுருக்கு. என் அன்புக்குள்ளே அந்த அதிகாரத்தில் அந்த 13வது வசனத்தை நீங்கள் படிச்சுனாக்கா அது சொல்ல வரும். 13வது வசனத்தில் பார்க்கும்போது இங்கே இவர் சொல்லுவார், இங்கே சொல்லுவார், அங்கே அவங்க வீட்டில் அவங்க பையன் அற்புதமான காரியம் நடந்துட்டு இருக்கோம். 13வது வசனம் படித்து பாருங்க. பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீ போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். நீ நம்பிய வண்ணமே நிகழும் என்ற சொன்னார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். பையன் குணமடைந்தான். என் அன்புக்குள்ளே இங்கே 7:30 மணிக்கு அங்கே உதாரணமாக இவர் 7:30 மணிக்கு ஆண்டவரை பார்த்து இந்த 100 பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இப்போ உன் பையன் குணமடைவான், உன் விசுவாசம் மட்டும் உனக்கு ஆகும்னு சொல்கிறார். இவர் மாட்டு வண்டியில் இதெல்லாம் போய் நடந்துக்கிட்டு போயிட்டு வர ஒரு 8, 9 மணி 10 மணிக்கு போயிருப்பான்னு வச்சுங்களேன். 10 மணிக்கு போயிடுறார். 10 மணிக்கு பார்த்தா பையன் விளையாடிட்டு இருக்கிறான். எப்போ நல்லா நான் சரியாக ஒரு 7 மணிக்கெல்லாம் நல்லாயிட்டாங்கன்ட்டு. இங்கே சொன்னதுக்கும் அங்கே சொன்னதுக்கும் நடக்கிறது பார்க்கணும். இதெல்லாம் நான் குறித்து பார்க்குறபோது என்னோட உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசமாக இருக்கும். இந்த பொழுது இதை பற்றி நான் சொல்ல நிறைய சாட்சியம் சொல்லப்பட்டிருக்கோம். நான் ஒரு முறை இங்கே இருந்து நான் ஜெபிக்கிற பொழுது இங்கிருந்து சிங்கப்பூரில் இருக்கிறவர்கள் சுகமானார்கள் என்று, சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு பையன் சுகமானார் சொல்லுவேன். எந்த மாத புத்தகத்தை கூட நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். என் அன்புக்குள்ளே உங்களுடைய பையன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. குழந்தை சோமம் இல்லையா, அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுபடி சொல்லிருக்கிறான்னு சொல்லுவேன். ஒரு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்லு அப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் வார்த்தை விடுத்து திருப்பாடல் 107 20வது வசனத்தை பார்க்கிற பொழுது, திருப்பாடல் 107 20வது வசனம் பார்க்கிற பொழுது அவர் வார்த்தையை அனுப்பி அதை அவர் சுகப்படுத்துகிறார். இந்த நாளிலும் வார்த்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். நோயோடு வியாதியோடு கூட இருக்கிற என் அன்பு சகோதரமே, வார்த்தை அனுப்பிட்டே இருக்கிறார். சுகமாக என்கிற வார்த்தை அனுப்பிட்டு கொண்டு இருக்கிறார். உனக்காக நான் காயப்பட்டேன் சொல்லி அனுப்பிட்டுக்கிறே இருக்கிறார். படிக்கணும், கேட்கணும். அன்று நூற்றுத்தலைவன் அப்படி சொல்லுகிறது காரியம் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இதை பற்றி நான் சொல்லுகிற பொழுது நிறைய பைபிளில் பார்க்குற பொழுது நான் எனக்கு பண்ணும்போது சொல்லுவேன். இன்றைக்கு உடம்பு சரியில்லை எனக்கு, நீ கொஞ்சம் நேரம் இயேசுடைய காயங்களெல்லாம் பாருங்க. அப்படியே மனசுக்கு முன்னாடி இயேசுடைய உருவத்தை அந்த காயப்படத்தை கொண்டு வாங்க. ஏசி 53:4 சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பாருங்க, முடி காயமா அப்படியே குணமாயிடும். ஒவ்வொன்றும் சொல்லிட்டு என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், தயவுசெய்து நீங்கள் ஏசியா புத்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தை 16வது வசனத்தை எடுக்கும்படி தயவோடு நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொல்கிறது தெரியுங்களா? மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இதெல்லாம் தேவையோ, இம்மைக்கும் மறுமைக்கு இதெல்லாம் தேவையோ அத்தனையும் இந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போனாக்கா எப்படி எல்லாம் தேவையான எடுக்கிறோமோ, ஒரு ஜென்ரல் ஸ்டோர் போனாக்கா இதெல்லாம் தேவையான எடுக்கிறோமோ, அதே போல் இந்த பைபிளில் அனைத்தும் சொல்லுங்க. உனக்கு நோயா, கவலையா, துக்கமா, கடன் பிரச்சனையா, வேலையா, எதிரியா, எல்லாத்துக்கும் இதில் வசனம் அதுக்கு எடுத்து படியுங்க. எசையா 34:16வது வசனத்தை படித்து பாருங்க. ஆண்டவரின் ஏற்று சுருளை ஆய்ந்து படியுங்கள். ஆண்டுடைய ஏற்று சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. எதுவும் இருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான், அதனுடைய ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. இந்த தெய்வீக திருவிழியம், இந்த ஏற்றுச்சுருளை ஆய்ந்து படியுங்கள். இதில் எது வீணானப்பட்டது ஒன்றுமே இல்லை. எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தெல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, கடன் பிரச்சனையா, நோயா, எதுவா இருந்தாலும் அத்தனைக்கும் வார்த்தை இருக்கிறது. அந்த வசன வார்த்தை எடுத்து நாம் படித்து கொண்டு வருகிற பொழுது அது கண்களுக்கு தெரிந்தா இருக்கும். எனவேதான் பிரியமா அவர்களை பார்க்கிற பொழுது திருப்பாடல் சொல்லுவார் போது 119:18 சொல்வார், ஆண்டவரே இந்த விவிலியத்தின் காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள மனக்கண்களை, அறிவு கண்களை, ஞானக்கண்ணை திறந்து விடும் சொல்லி படிப்பார். எடுத்து படிக்கணும், ஆளாக்கணும். நாம் அப்படியே நண்பக்குள்ளே ஒப்புக்கிடுங்க. இந்த கடந்த நாட்கள் எல்லாம் இறைவசன வார்த்தை குறித்து நான் சொன்னேன். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விவிலியத்தை எடுங்க,
படியுங்க. ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லுங்க, விசுவசிங்க, நடக்கும். அருள் வாக்குன்னு கடந்து வர இருக்கும். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடுவோமா? கடந்த நாட்களில் கேட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 பேரை நான் குறித்து அவருடைய வாழ்க்கையில் உதாரணத்தை வச்சு சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 பேரை சொன்னேன், அவருக்கு உதாரணத்தை சொன்னேன். கடவுள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், எல்லோருக்கும் நம் ஆண்டவராக இருக்கிறபடினாலே நம்மோடு கூட பேசுகிறார். நம் வாழ்வை ஆசீர்வதிக்க அவருக்கு விரும்புகிறார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதும் ஐயா, நான் நலமாக வேண்டும் ஐயா, ஒரு சொல் போதும் ஐயா, நான் நலமாக வேண்டும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே போற்றுகிறோம். ஆண்டவரே உமது வார்த்தையில் ஆற்றல் உள்ளது. ஒரு வார்த்தையில் ஆண்டவரே சுகமளிக்கிற வல்லமை உள்ளது. வல்லமை உள்ளது ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இந்த இறை வார்த்தையை ஆண்டவரே உமது விருப்பப்படியே நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே இந்த இறை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உமது தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ மாதம் முழுவதும் உழைத்து உழைத்து ஒன்றுமே எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே என்று ஆண்டவரே மன வருத்தத்தோடு இருக்கிற அனைவர் மீதும் ஆண்டவரே உமது தெய்வீக கரம் தொடரட்டும். ஆண்டவரே உமது வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு வாழ்வாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அன்று பேதுருக்கு ஆண்டவரே நிறைய மீன்கள் கிடைக்கும்படியாக செய்தவரே, இதோ அந்த நாளிலே கூட ஒவ்வொரு மீதும் உமது அன்பு கரம் ஆண்டவரே இறங்கட்டும் சுவாமி. இதோ அன்று 100 தலைவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே மகனை சுகப்படுத்தியது போல ஆண்டவரே சுகம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே சுகமளிக்கிற வார்த்தை ஆண்டவரே நீ கொடும் சுவாமி. ஆசீர்வதியம். இந்த இறைச்செய்தியை வெளியிட உதவிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தும் சுவாமி, அவர்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.